எந்திரன் படத்தில் நடித்தபோது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சந்தானத்தை கலாய்த்தது தெரிய வந்திருக்கு. ஆனால் அந்த தகவலை சொன்னதே சந்தானம் தான். செட்டில் ரஜினி ஜாலியாக இருப்பார் என அவருடன் சேர்ந்து நடிப்பவர்கள் சொல்வது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது உண்மைதான் போல. வாங்க என்ன பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது சங்கர் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஐஸ்வர்யா ராய் உள்ளிட்ட நடிப்பில் வெளியான எந்திரன் படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சது. அந்த படத்தில் ரஜினியின் உதவியாளர்களில் ஒருவராக நடித்திருப்பார் சந்தானம். வித்தியாசமாக யோசித்து காமெடி செய்வதற்கு பெயர் போன சந்தானம் அந்த படத்தில் ரசிகர்களை பயங்கரமாக சிரிக்க வச்சார். எந்திரன் படப்பிடிப்பு தளத்தில் ரஜினி நடித்ததை ரசித்து பார்த்து கொண்டிருந்தாராம் சந்தானம். ரஜினியை பார்த்து மெய் மறந்ததில் தான் பேச வேண்டிய வசனத்தை மறந்துட்டாராம். அதை பார்த்த ரஜினியோ, என்னப்பா உனக்கு என்ன ஆச்சு என கேட்க, சார் நீங்கள் நடிப்பதை பார்த்து கொண்டே இருக்கலாம், அதில் தான் வசனத்தை மறந்துட்டேன் என்று சொல்லியிருக்காரு. அது சரி, நான் நடித்து நீங்கள் பார்த்துட்டீங்க, நீங்கள் நடித்து நான் பார்க்க வேண்டாமா என்றாராம் ரஜினி. மேலும் காமெடி காட்சிகள் எல்லாம் சந்தானத்துக்கு லட்டு சாப்பிடுவது போன்று ஈஸியாக வந்துவிடும். எந்திரன் படத்தில் ஒரு சீரியஸான காட்சியில் நடிக்க கஷ்டப்பட்டிருக்காரு சந்தானம். அதை பார்த்த ரஜினியும் சந்தானத்தை கிண்டல் செஞ்சாராம். காமெடி காட்சினா சரசரன்னு நடிக்கிற, ஆனால் சீரியஸான காட்சி என்றால் இப்படி நடிக்கிறியே, எப்படி சிக்கிட்ட பார்த்தியா? ரஜினி தன்னை கிண்டல் செய்ததை பேட்டி ஒன்றில் தெரிவித்தார் சந்தானம். காமெடியனா கோலிவிட்ட கலைக்கு வந்த சந்தானம் ஒரு சுயபோக சுபதினத்தில் ஹீரோ ஆனார். அதிலிருந்து பிற ஹீரோக்களின் படங்களில் காமெடி செய்வதை நிறுத்திட்டார். நீங்கள் தொடர்ந்து ஹீரோவாக நடிங்க, நாங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஆனால் தயவு செஞ்சு மீண்டும் பிற ஹீரோக்கள் படங்களில் காமெடி பண்ணுங்க என ரசிகர்கள் தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டு வராங்க. ஹீரோ ஆவதற்கு முன்பு காமெடி செய்து பயங்கரமாக சம்பாதிச்சார் சந்தானம். அவர் வாங்கிய சம்பளத்தை பார்த்து ஹீரோக்களே பொறாமைப்பட்டதும் உண்டு. இந்நிலையில் ஹீரோவான பிறகு சக ஹீரோக்களின் படங்களில் சந்தானம் பார்க்க முடியாது, ரசிகர்களுக்கு வருத்தமடைய செஞ்சிருக்கு. அதனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், நீங்கள் காமெடியனாக நடிங்க, அதுதான் உங்களுடைய வாழ்க்கை, நீங்கள் அதில் ஷைன் ஆகுங்கன்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் அறிவுரை சொல்லியிருக்காரு. மேலும் சந்தானம் கஷ்டப்படுற நேரத்தில் சூப்பர் ஸ்டார் அவர்கள் தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இதை சந்தானமே சொல்லியிருக்காரு. சூப்பர் ஸ்டார் இல்லைன்னா நான் இல்லை, சூப்பர் ஸ்டார் எனக்கு நிறைய உதவிகள் செஞ்சுருக்காரு, நிறைய எப்படி எப்படியெல்லாம் வாழ்க்கையில் வாழணும், எப்படிலாம் படங்களில் நடிக்கணும், எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் தான் என்னை காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு சந்தானமே சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி வித்தியாசமான காமெடி செய்ய யாருமே ஆள் கிடையாது. சந்தானம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக செய்வார். தயவு செஞ்சு நீ மீண்டும் பிற ஹீரோக்கள் படங்களை காமெடி செய்யுங்கன்னு ரசிகர்களும் கெஞ்சிட்டு வந்தாங்க. இதனால் சந்தானம் மீண்டும் காமெடினா வருவாரா இல்லையான்னு பார்ப்போம். ரஜினி சொன்ன விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்களுக்கு கருத்தை கீழே சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.